மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாமினேஷன்ல 12 பேர் மாட்டிருக்காங்க. 12 பேர் வந்து வேற லெவல் சம்பவங்க. ஏன்னா 12 பேருமே வந்தது நம்மளுக்கு ஹாப்பி. ஸோ ஏன்னா போன வாரம் வந்து 13 பேர் வந்தாங்க, இந்த வாரம் 12 பேர் வந்திருக்காங்க. எங்கே ஃபேவரிசம் காட்டிட்டு நிறைய பேர் நாமினேஷனை கொண்டு வர மாட்டாங்களோன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே தெரியும்ல, ஸோ அவங்கள எனக்கு பிடிக்கும், இவங்கள எனக்கு பிடிக்கும், அவங்க அண்ணன் தங்கச்சிலாம் சொல்லி நாமினேஷனை கொண்டு வராமல் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு பயம் இருந்துச்சு. எப்படியோ பரவாயில்ல, ஒரு 12 பேர் வந்துட்டாங்க. மொத்தம் இருக்கிற 15 பேரில் 12 பேர் வந்துட்டாங்க. 3 பேர் எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதெல்லாம் பட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யாரெல்லாம் மாட்டியிருக்காங்க, யாரெல்லாம் எஸ்கேப் ஆயிருக்காங்க டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்மளை வீடியோ நிறைய வீடியோ சேரும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க மக்களே. ஸோ முதல்ல நம்ம எஃப்ஜே தான் வராரு. எஃப்ஜே அவர்கள் யாரை சொல்கிறாருன்னா சாண்ட்ரா மற்றும் பாரு. ஸோ சாண்ட்ரா பாரு பற்றி சொல்கிற தப்பு கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய கிளாஸ், சின்ன கிளாஸ் பெரிய கிளாஸ் ஆச்சு. ஸோ இவங்க யார், சாண்ட்ரா பண்ண தவறுகள், அவங்க ஹஸ்பண்ட் பண்ண தவறுகள், இதெல்லாம் ஸோ நம்ம எஃப்ஜே அவனை தலைக்கு இதெல்லாம் கம்பல்சரி இருக்கும். அதனால் அவர் அவங்க 2 பேருமே டார்கெட் பண்ணி சொல்லியிருக்காரு. பாரு நார்மலாகவே பாரு எல்லாருமே போடுறது தான். ஸோ பாரு பண்ண விளையாடுகள் அந்த மாதிரி. அதனால் பாருவை நாமினேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது ஆரோரா வந்துருங்க. ஆரோரா பிரஜன் மற்றும் பாரு. ஸோ பிரஜன் சொல்கிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. பாரு கம்பல்சரி கமருதீன் அந்த மேட்ரு நேற்று ரொம்ப அப்செட் ஆகி பேசியிருந்தாங்களா. ஸோ நீ என் கூட பேசுறதால பாரு என்னை ரொம்ப வேறு மாதிரி பார்க்குறேன், எங்கள் 2 பேரும் வேறு மாதிரி பிரச்சனை வருது, கமருதீன் தயவுசெய்து நீ போயிடு, என்னை விட்டுருன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. அது மூணாவது விக்ரம் நம்ம சாண்ட்ரா மற்றும் திவ்யாவை. ஸோ சாண்ட்ரா திவ்யா தான் இவர் மைண்டில் ஃபுல்லாக ஃபிக்ஸாக இருக்காங்க. இவங்க 2 பேர் அடின்னு அடிப்பார், இவங்க 2 பேருமே இவர் அடின்னு அடிப்பாங்க. இதுதான் அந்த கான்செப்ட் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் விக்ரம் நாமினேஷன் பண்ணுறது உண்மையாலே நல்ல விஷயம்தான். அப்புறம் கனி வந்தாங்க. கனி சாண்ட்ரா மற்றும் பாரு. ஸோ கனிக்கு சாண்ட்ராவையும் பிடிக்கல, பாருவையும் பிடிக்கல. ஸோ அவங்களே சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி நாமினேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நாமினேஷன் பண்ணுறது வேலிடான ஒரு நாமினேஷனாக இருக்குது. இந்த மாதிரி தான் நாமினேஷன் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பிக் பாஸ் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, மக்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சும்மா ஒரே ஆளுக்கு 10 ஓட்டு 15 ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணுறதால ஸ்ப்ளிட் பண்ணி அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் விஷயம். அதுக்கப்புறம் கமருதீன் திவ்யா மற்றும் சாண்ட்ரா. ஸோ திவ்யா சாண்ட்ரா அடிக்கிற தப்பு கிடையாது. வைல்ட் கார்டில் வந்துட்டேன்னு சொல்லி ஒரு வாரம் கேப் கொடுத்தா இவங்க இன்னும் அந்த குரூப்பிசமே விளையாடிட்டே இருக்காங்க. குரூப்பிசம் தான். ஸோ திவ்யா அவர்கள் எப்போ தனியாக கேம் விளையாடுவாங்களோ அப்போ தான் அவங்களுக்கான கேமே நல்லா இருக்கும். மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற வெளில. ஸோ திவ்யா தெரிய மாட்டேங்குது. அது தெரியறதுக்குள்ளே திவ்யா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ரம்யா வந்துருக்காங்க. ஸோ ரம்யா கமருதீன் மற்றும் கனி. ஸோ கனிக்கு நம்ம ரம்யா நாமினேஷன் கொண்டு வர எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவங்களாம் அன்பு கேங்கில் 2.1 அன்பு கேங் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சுல, அந்த கேங்கில் இருந்தாங்க. இவங்க போய் கனிக்கு போகிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சபரி பாரு மற்றும் திவ்யா. ஸோ நேற்று எபிசோடில் சொல்லியிருந்தாரு, பாரு அவங்ககிட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போட வச்சுருப்பாங்க, வியானா கிட்ட சொல்லி ஓட்டு போட வச்சுருப்பாங்க, நாமினேஷனில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தார். ஸோ பாரு டேரெக்டாக அடிப்பாங்க, இன்னொருத்தர்லாம் சொல்லியெல்லாம் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்திருக்கேன். சாண்ட்ரா எஃப்ஜே மற்றும் விக்ரம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ சாண்ட்ரா எப்படி இருந்தாலும் எஃப்ஜே விக்ரம் 2 பேரை கம்பல்சரி அடிப்பாங்க. அந்த பால் மேட்ரு ப்ளஸ் அவர் விக்ரம் இவங்களை கூட இருந்து ஒர்க் பண்ண சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் மைண்ட் செட்டில் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இவர் இருக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கானா வினோத் அவர்கள் வந்திருக்காரு. திவ்யா மற்றும் சாண்ட்ரா. ஸோ திவ்யா சாண்ட்ரா சொல்லியிருக்காரு. ஸோ திவ்யாவுக்கும் நம்ம கானா வினோத் அவர்களுக்கும் கொஞ்சம் செட் ஆகலை. ஓகேங்களா, அது அவங்களுக்கு எந்த இடத்துல அவங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியல. திவ்யா எப்போ பார்த்தாலும் கானா வினோத் ஒரு மாதிரியே பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கள வச்சிருக்காரு. அடுத்ததாக திவ்யா வந்துருங்க. திவ்யா விக்ரம். ஸோ விக்ரம் எஃப்ஜே சாண்ட்ரா விக்ரம் எஃப்ஜே பிரஜன் எஃப்ஜே இந்த மாதிரி இவங்க 2 பேரும் மாற்றி வச்சுருப்பாங்க. அப்புறம் அமித் வந்திருக்கு. அமித் திவ்யா பிரஜன். ஸோ பிரஜனுக்கு ஒரு வேலிடான ஒரு ரீசன் சொன்னார். இவ்வளோ பெரிய ஷோவில் அவர் எப்படி இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, என்னால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல, எப்படி இந்த வார்த்தைகள்லாம் விடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திவ்யாவுமே கொஞ்சம் சரியாக இல்லை. ஒரே மேட்ரு அடின்னு அடிச்சுட்டே இருக்காங்க. அதனால் திவ்யா நிறைய பேர் நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ திவ்யாவுக்கான நல்ல ஒரு கேம் இருக்குது. அவங்க எப்போ அந்த கேமை மாற்றிட்டு விளையாடுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். அந்த வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் சுபிக்ஷா ஹமீத் மட்டும் ரம்யா சொல்லியிருக்காங்க. ஹமீத் வெறும் பாட்டு பாடியாக ஒரு காலத்தை ஓட்டுற மாதிரி சில ரீசன் சொல்லியிருந்தாங்க. ரம்யா ரம்யா ஆல்ரெடி நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க, பயங்கரமாக பெரிய வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதை நான் உங்களை அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் பிரஜன் வந்திருக்கு. பிரஜன் கனி மற்றும் வியானா. ஸோ கனியை அடிச்சிருக்காரு, ப்ளஸ் வியானா அடிச்சிருக்காரு. ஒருவேளை இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். நான் இவங்களுக்கு ஓட்டு போடுறேன் சாண்ட்ரா மற்றும் பிரஜன், நீ இவங்களுக்கு ஓட்டு போடுறேன் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஆளை மாற்றி போட்டிருப்பாங்க. இல்லைனா கம்பல்சரி எஃப்ஜே விக்ரம் தான் பிரஜன் ஓட்டு நாமினேஷனை கொண்டு வருவார்.
அதுக்கப்புறம் வியனா வந்திருக்கு. வியனா வந்து பிரசன்ட் மற்றும் திவ்யா. ஸோ திவ்யாவுக்கும் நம்ம வியனாக்கும் வந்து நேற்று அந்த நெய் மேட்ரு, இன்றைக்கி அந்த சக்கரை மேட்ரு, இந்த மேட்ருலாம் நடந்துச்சு, அதனால் அவங்கள போட்டிருக்காங்க. ஸோ பிரசனோட ஆட்டிடியூட் வந்து அவங்க ஒரு மாதிரி பேசினார்ல, அவங்கள மிரட்டுற மாதிரி பேசினார்ல, அதனால் வந்து பிரசனை அடிச்சிருப்பாங்க. அப்புறம் கடைசியாக வந்து பாரு வந்துருக்காங்க. பாரு வந்து எஃப்ஜே மற்றும் அரோரா போட்டிருக்காங்க. ஸோ எஃப்ஜே வந்து என்ன ரீசன் தெரியும். ஸோ ஆரோராவுக்கு வந்து வேலிடான ரீசன். ஸோ அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட அதிகமாக பேசுகிறாங்க ஆரோரா, அதனால் வந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க ஆரோரா அடிச்சுன்னு தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் வீட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. யார் யாரெல்லாம் வந்து நாமினேஷனில் வந்திருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சாண்ட்ரா, பிரஜன்த், திவ்யா, கமருதீன், கனி, எஃப்ஜே, விக்ரம், ஹமீத், ரம்யா, வியானா, அரோரா மற்றும் பாரு. ஸோ பாரு வந்து பிக் பாஸ் சொல்லும் போது என்னடா 11 பேர் தான் நம்ம பேரை சொல்லியே சந்தோஷப்படுறாங்க மற்றும் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். கடைசியாக வந்து பாரு சொன்னேன், ஐயோ பிக் பாஸ் இந்த வாரம் கூட நானா ஒரு வாரம் ரெஸ்ட் விட மாட்டீங்களா, ஏன்டா அது இது கத்திட்டேன் தெரியல, அவங்களை அப்படியே ஜாலியாக கத்திட்டு எல்லாரையும் திட்டுவாங்க. ஸோ யாரெல்லாம் நாமினேஷனில் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா, வினோத், சுபிக்ஷா, சபரி 3 பேருமே வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து மற்ற எல்லாரும் மேலே ஃபோக்கஸ் பண்ணதால் இவங்களை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம்லாம் வந்து கானா, வினோத் அவர்களை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அவருக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஓட்டுகள் வாங்கிட்டே இருப்பார். அவர் வேறு லெவல் பண்ணிருக்காரு, ஃபுல் வைப்பாக இருக்கார். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.